ஈசால கப்பு லாலிபாப்பு இதான் வருஷமா இப்படிதான் சொல்லி சோக்கர் செய்றாங்க. அடுத்த வருஷமும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் சோக் ஆயிடுவாங்க. அவ்வளோதாங்க. நாங்களாம் ஆர்சிபி பரம்பரை ப்ரோ. ஆர்சிபி காலங்காலமாக ஆர்சிபி பரம்பரை 17 வருஷமா ஆர்சிபி பரம்பரை. நாங்களாம் மே மாதம் ஆரம்பிக்கும் போது 10th இருந்தோம். குவாலிஃபை ஆயிருக்கோம். நாங்கள் March 25 ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச், April 25 தான் ரெண்டாவது மேட்சே ஜெயிச்சோம். சிஎஸ்கே தான் இல்லை, ஆர்சிபியாவது ஜெயிப்பாங்க. பிளே ஆஃப் போயிட்டாங்க. சரி, கோலி வந்து அவ்வளோ அக்ரஷன் காட்டுறாரு. அவங்க தோத்ததுக்கு ஏன் அவ்வளோ கலாய்க்கிறாங்கன்னு தெரியல. பாவம், அவங்களும் எத்தனை வருஷமா தான் இப்படி இருப்பாங்க. மேட்ச் மாஸ், எஸ்ஆர்ஹெச் மாஸ். என்னதான் ஓப்பனிங் ஸ்கோர் ஒழுங்கா அடிக்கலனாலும் 170 டீசன்ட் ஸ்கோர் இருந்தாலும் பவுலிங்ல செஞ்சுட்டாங்க ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் தான் ப்ரோ கெத்து, கப் அடிப்பாங்க. ஈசாலா கப்பு நம்தே. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா ஆர்சிபி வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும் ப்ரோ. கண்டிப்பா ஆர்சிபி டிக்கெட் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. எல்லாம் கை தட்ட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆர்சிபி தான் அடுத்த வருஷம் வரும், அப்ப பாத்துக்கலாம். ஈசால கப்பு லாலிபாப்பு வருஷமா இப்படிதான் சொல்லி சோக்கர் செய்றாங்க. அடுத்த வருஷமும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் சோக் ஆயிடுவாங்க. அவ்வளோதாங்க. செம மேட்ச்னா. ஆனால் எஸ்ஆர்ஹெச் சூப்பராக இருந்தாங்க. செம்மையாக ஸ்பின் யூஸ் பண்ணாங்க. செம்ம ரொட்டேஷனு பேட் கமின்ஸ்லேருந்து. புவி வந்து அட்டாக் ஆறாருன்னு தெரிஞ்ச உடனேவே வந்து ஸ்பின்னுக்கு போயிட்டு அடுத்த அப்படியே ஒரு 10 ஓவர் ஸ்டெச் ஃபுல்லாக ஸ்பின்னு 3 ஸ்பின்னர்ஸ் இறக்கி நீ என்ன வேணால் போடுறாங்கிற மாதிரி. பராக் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா குரூஷியல் சுச்சுவேஷன் அந்த ஷாட் தேவையில்லாத ஷாட் மாதிரி இருந்துச்சு. சூப்பர் கேம்னா. எஸ்ஆர்ஹெச் டிசர்வ்ஸ் டு பி இன் தி ஃபைனல். இன்னைக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஈஸியாக டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் கை விட்டாரு, ரியான் பராக் கை விட்டாரு, எஸ்ஆர்ஹெச் விக்கெட்டை தியாகி பண்ணிட்டாரு. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லைங்க. என்னதான் ஓப்பனிங் ஸ்கோர் ஒழுங்கா அடிக்கலனாலும் 170 டீசன்ட் ஸ்கோர் இருந்தாலும் பவுலிங்ல செஞ்சுட்டாங்க ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் தான் ப்ரோ கெத்து, கப் அடிப்பாங்க. ஈசாலா கப்பு நம்தே. ஆர்சிபியை செஞ்சு விட்டாங்க ப்ரோ, அதுவே போதும். ராஜஸ்தான் ஃபேனாக இருக்கேன். ஆர்சிபியை செஞ்சு விட்டதே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மேட்ச் ஜெயிக்கும் ஃபைனல்ஸ் போகணும்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. நல்ல மேட்சாக தான் போச்சு. நடுவில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, விக்கெட்ஸ் விட்டாங்க. பட் இட்ஸ் அ குட் கேம். 6 மாதம் முன்னாடி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வேர்ல்ட் கப் வின் பண்ண கேப்டன். அப்போ வந்து நம்ம எல்லாருமே அழுதுருப்போம். பட் இன்னைக்கு வந்து அவரை பார்க்கும்போது புரியுது ஹவு குட் இஸ் ஆஸ் அ கேப்டன். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் ஆஃப்டர் மைக்கேல் கிளார்க். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மைக்கேல் கிளார்க் அடுத்து ஒரு பெஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ். மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே குட் கிரிக்கெட்டை தான் சப்போர்ட் பண்ண வருவேன். தனியாக ஒரு ஆளுகன்லாம் சப்போர்ட் பண்ண வர மாட்டேன். நல்ல கிரிக்கெட் ஆனாங்க. அதனால சொன்னாங்க எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு வின் பண்ணாங்க. பேட் கமின்ஸ் சொன்னதே செஞ்சிருவாரு. க்ரௌடே அமைதியாக்கிட்டாரு. பேச்சு முச்சே காணும். ஹல்லா போல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அஸ்வின்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். நான் அஸ்வின்னாலே எனக்கு மேட்ச் தோத்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் போட்ட பவுலிங் அண்ட் பேட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஆர்ஆர் டஃப் கொடுத்தாங்க. பேட்டிங்கில் கொஞ்சம் கிளிக் ஆகிருந்தா ஒன்றாச்சும் ஒரு பேட்டர் கிளிக் ஆகிருந்தா கண்டிப்பாக இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் வந்து செம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஆர்ஆர் செம்மையாக ஆடி இருந்தாங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 9ல் வந்து 8 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் இருந்துச்சு. வழக்கம் போல் செகண்ட் ஹாஃபில் சொதப்பாங்க. அதே மாதிரி சொதப்பினாங்க. ஆர்சிபி கூட ஜெயிச்சு நல்லா கப்படிக்கிற அளவுக்கு ஆர்ஆர் வந்து ஃபுல் யூனிட்டே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தா ஹெட்டு, கிளாசன், அபிஷேக் சர்மா அந்த மாதிரி 4-5 பேரை நம்பி இருக்கு. ஆனால் இன்னைக்கு பவுலிங் வந்து சூப்பராக பண்ணதுனால அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்ட் பண்ணுச்சு பிச்சு. ஸோ டியூவும் இல்லை, அதனால அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதான் ப்ரோ ரொம்ப கம்ஃபர்டபுள் வின்னு சொல்லலாம். கமின்ஸ் ஏன் பெஸ்ட் கேப்டன்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு மறுபடியும். ஆக்சுவலி இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் மேட்ச். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்டிங்கில் நல்லா விளையாண்டுச்சு. நடுவில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நினச்சோம் ஓகே ஆர்ஆர் தான் ஜெயிக்கும்னு நினச்சோம். ஆர்ஆர் அதுக்கு மோசமாக இது சொதப்பினாங்கன்னு. ஆமாம், நாங்கள் வந்து ஆர்ஆர் தோக்கிறதுக்கு தான் வந்தோம். நாங்கள் எல்லாம் ஒரிஜினலி ஆர்சிபி ஃபேன்ஸ். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துச்சு. ஹை ஸ்கோரிங் நினச்சேன், அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் போல். பட் பிரில்லியன்ட் கேப்டன்சி ஃப்ரம் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபுல் கோட்டா கொடுத்துருக்காரு. அதுதான் ஃபுல்லாக சோக் பண்ணிடுச்சு. ரன் ஃப்ளோ அவங்கள ஃபுல்லாக சோக் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சூப்பராக ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காரு. விக்கெட்ஸ் போகுதோ இல்லையோ பவர் பிளேயில் ரன் வந்தே ஆகணும்ன்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போனார். ஆனால் அடுத்து வந்து ட்ரிப்பாத்தையும் அதே ஃப்ளோவில் தான் ஆடினாங்க. பவலும் செட்மேரும் அடிப்பாங்கன்னு நினச்சி வந்தால் விட்டாங்க ப்ரோ. பட் ஹாப்பி ப்ரோ. காவியமாறன் மேடத்துக்காக ஹாப்பி ப்ரோ. அழுதுலேருந்து பார்த்தவங்க இந்த சீக்கிரம் பார்க்க போகிறோம்னு நினச்சா செம ஹாப்பி ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல். கேப்டன்சி வந்து பேட் கமின்ஸ் வந்து வேர்ல்டு கிளாஸில் தான். எல்லா கப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போது இந்த ஃபைனல்ஸில் வந்து கேகேஆர் தான் ஃபேவரட்ஸ்னாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. സല്യൂട്ട് സഞ്ജു സാംസൺ. സല്യൂട്ട് തീർച്ചയായിട്ടും. കാരണം എത്ര അധികം നമുക്ക് പ്രതീക്ഷിക്കുന്ന അതിനെക്കാട്ടി കൂടുതൽ തന്നിരുന്നു സഞ്ജു സാംസൺ. ഇസ് റിയലി ലൈക്ക് ഐ ലവ് യു സഞ്ജു സാംസൺ. எஸ்ஆர்ஹெச் பியூர் டாமினன்ஸ். மிடில் ஓவர்ஸில் பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டாங்க. ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Match was excellent. I was actually supporting Rajasthan, but the
SRH played really well and their batting and fielding was very good. It was a batting friendly and bowling friendly match today. So the second innings there was little bit spin for the bowlers. So at the end of the day, the team plays well, will win the match. So I think SRH has played wonderfully well today. So SRH has won the match. SRH. It was really a nice match. Sunrisers have played well. I'm being an RR fan. So it's okay. They have played well and they have been entered into the finals. Good luck for them. Thank you. We enjoyed a lot, bro, but RR fully disappointed. SRH batting and bowling performance is very sober, bro. Especially class in batting is sober. It's a good half century. And Shabaz Ahmad bowling and batting very well performed. KKR vs SRH and கம்பீர் தான் இந்த அடி கப் அடிக்கிறாரு. சிஎஸ்கே ஃபேனா சொல்றேன், இட்ஸ் கோனா பி கம்பீர்ஸ் டே. சண்டே அன்னைக்கு ஒரு தரமான ஃபைனல்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நல்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்மில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிற கேகேஆர் ரெடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேட் கமின்ஸ் சொல்லவே வேண்டாம், அவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஒரு தரமான ஃபைனல்ஸ் இருக்குது. ஃபைனல்ஸில் கேகேஆர் அடிச்சிருவாங்க. ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டு ஆடி இருக்காங்க. இந்த தடவை கேகேஆர் அடிச்சிரும். கேகேஆர் தான் ப்ரோ ஜெயிக்கணும். ஃபைனல் வந்து கேகேஆர் தான் ஜெயிக்கணும். கௌதம் கம்பீருக்காக கேகேஆர் தான் ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் கௌதிக்காவாச்சும் கேகேஆர் ஜெயிக்கணும். கமிட் ஜெயிக்கக்கூடாது ப்ரோ. ஃபைனல்லையும் நம்மளை அமைதிப்படுத்திட்டு போயிட்டாரு சைலன்ஸுன்ட்டு. இப்போ இதுலேயும் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாரு. SRH கேகேஆர்னா கண்டிப்பாக கேகேஆருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனோட ஸ்பின் அட்டாக்லாம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. அவங்கள வந்து அடிக்கிறதுன்றதே கஷ்டம். டிஃபென்ஸ் தான் ஆடுறாங்க பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் வந்து ஸ்டார்க் வந்து பேக் டு ஃபார்ம் வந்துட்டார். இன்னும் 10 நாளில் வந்து வேர்ல்டு கப் வருது, இன்னும் உடனே பேக் டு ஃபார்ம் வந்துட்டார் அவரும். சரி, அவரும் நல்லா போடுறதுனால பேட்டிங் வந்து டாப் நாச்சாக இருக்குது. நடுவில் அரைக்குறை பேட்டிங் வச்சுட்டு SRH போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை அவங்க வந்து நடுவில் போய் ஏடன் மார்க்ரம் கிளிக் பண்ணி எல்லாம் ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து SRH வின் பண்ணுவாங்க. இட்ஸ் பிட்வீன் த SRH மிடில் ஆர்டர் அண்ட் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ். என்னோட சப்போர்ட் SRH தான். இன்னைக்கு டாமினன்ஸுக்கு கண்டிப்பாக SRH தான். ஏன்னா நாளானைக்கு ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்துட்டு குவாலிஃபை 2 ஆடி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக SRH தான் ப்ரோ. SRH தான் ஜெயிக்கும். அவங்க பாருங்க, அவங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா சான்ஸே இல்லை KKR இருக்கு. மிச்சல் சாருக்கு போக சொல்ல வேண்டியது தான். I would like KKR to win because they have been performing very well consistently and that is the reason I want all the best for KKR. is their captain. Yeah. I was Hyderabad supporter, so I am very happy. So finally கண்டிப்பாக ஹைதராபாத் தான் வரும். RCBயாவது ஜெயிப்பாங்க. CSK தான் இல்லை, RCBயாவது ஜெயிப்பாங்க. பிளே ஆஃப் போயிட்டாங்க. சரி, கோலி வந்து அவ்வளோ அக்ரெஷன் காட்டுறாரு. அவங்க தோத்ததுக்கு ஏன் அவ்வளோ கலாய்க்கிறாங்கன்னு தெரியல. பாவம், அவங்களும் எத்தனை வருஷமாக தான் இப்படி இருப்பாங்க. CSKக்கு இந்த ஒரு வருஷத்துக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க எல்லா ஃபேன்ஸும். இப்போ RCBயில் எத்தனையோ வருஷமாக அதே தான் ஃபீல் பண்ணிருக்காங்க பாவம். RCB வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பிளே ஆஃப் மேட்ச் வந்து முன்னாடி 6 மேட்ச் ஆடின இன்டென்சிட்டியில் ஆடல. அந்த மாதிரி வெறித்தனமாக கோலி மட்டும்தான் வெறித்தனமாக ஆடினார். மிச்சம் எல்லா வருஷமும் கப்பு உண்டு, எங்களுக்கு ஹோப் இருக்கும். அதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. ஆக்சுவலி இது ட்ரை தேர் பெஸ்ட் 6 games in a rowங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் கோலி அந்த CSK மேட்ச்சில் காமிச்ச அக்ரெஷனை வந்து பிளே ஆஃப்ஸ் எலிமினேட்டர்லேயே காமிச்சிருந்தா ஐ திங்க் RCB would have been a bigger boost. அது மட்டும் இல்லாமல் RCB vs RR மேட்ச் எப்போ இருந்துச்சுன்னா யார் நான் தாண்டா பெரிய ஜோக்கர், நீ தாண்டா பெரிய ஜோக்கர்னு சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் 3 கேட்ச் ட்ராப் பண்ணுறான், இன்னொருத்தன் 4 கேட்ச் ட்ராப் பண்ணுறான். அந்த மாதிரி தான் கேம் போச்சு. ஆனால் ஆக்சுவலி இட் வாஸ் லக்கி வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு RRக்கு. ஏன்னா RCB was so down from the start of the match. அந்த CSK கிட்ட இந்த ஃபயரை CSK ஆடும்போது இந்த ஃபயர் அங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேசுகிற பேச்சுக்கு வாங்கின அடி கரெக்டான அடி. கோலி எல்லா மேட்சும் எல்லா இது பண்ணுறது தான். அவர் அக்ரெஷன் தான் அவரோட ஸ்டைலு. அதை போய் மாற்றிப்பாரா? நாங்கள் எந்த நிலமையில இருந்தோம்? மே மாதம் ஆரம் முடிக்கும் போது 10th இருந்தோம், குவாலிஃபை ஆயிருக்கோம். நாங்கள் மார்ச் 25 ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச், ஏப்ரல் 25 தான் ப்ரோ 2வது மேட்சே ஜெயிச்சோம். ஐயோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வித்தவுட் CSK மேட்ச் பார்க்குறோம் ப்ரோ. ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லாம் CSK கத்துறாங்க, என்னடா CSKன்னு கத்துறீங்க அப்படின்ற மாதிரி. லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது CSK இல்லாமல் மேட்ச் பார்க்க. ஆனால் வந்து எவ்ரி டீம்ஸ் க்ரௌட்க்கு வந்துட்டாங்க. அண்ட் சென்னைஸ் க்ரௌட் இட்ஸ் ஜென்டில்மேன் க்ரௌட். எல்லாரும் அடித்த குட் ஷாட்ஸ்க்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. CSK ஜெர்சி போட்டதுலேருந்து RR ஜெர்சி போட்டவங்க எல்லாருக்குமே எல்லா ஷாட்டுக்குமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. சேப்பாக்கத்தில் CSK இல்லாத மேட்ச்சு நமக்கு நரக மாதிரி தான் ப்ரோ. கண்டிப்பாக சேப்பாக்கில் வந்து மேட்ச் பார்க்குறோன்னா வந்து எல்லாருக்கும் CSK இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எதுவும் பண்ண முடியாது. அது எதுவும் பண்ண முடியாது. 5 ball 11 runs தான் இருந்துச்சு. அது தோனி வந்து பெரிய ஷாட்டுக்கு மறுபடியும் போய் அவுட் ஆயிட்டாரு. தோனி ஃபேனாகவே சொல்கிறேன், தோனி ஆடணும், ஸ்டார்டிங் லெவலில் இருக்கணும்லாம் சொல்லவே மாட்டேன். லெட் ஹிம் பி இம்பாக்ட் பிளேயர். இஃப் நீடட் கொண்டு வாங்க. சென்னையில் நடக்கிற கடைசி மேட்ச் மட்டும் எப்படியாவது ஃபுல் கேம் ஆட வச்சுருங்க. டெவான் கான்வே தயவு செஞ்சு கீப்பராக போட்டு லெட்ஸ்
ஹோப் ஃபார் த லெட்ஸ் கோ ஃபார் த ஃபியூச்சர், லெட்ஸ் கோ ஃபார் IPL 2025. இந்த சீசன் தான் தலைக்கு ஃபேர்வெல் தர முடியல, நெக்ஸ்ட் சீசன் தரோம். CEO சொல்லியிருக்காருல இந்த மாதிரி நெக்ஸ்ட் சீசன் சான்ஸ் இருக்குது. வி ஆர் ஹோப்பிங் தட் ஹி வில் ப்ளே. அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹோப்பிங் ஃபார் ஹிம் டு ப்ளே அகைன் நெக்ஸ்ட் சீசன். அவரை பார்த்தாலே போதும், தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இல்லை. அண்ட் CSKக்கு சப்போர்ட் எப்போவுமே இருக்கும், ருத்ராஜுக்கு சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்.